நிறையா இருக்குது. தானத்துக்கே நீ தயார் இல்லைங்கிறப்போ மற்றதுக்கு எப்படி தயாராகிடுவ? சப்போஸ் கர்ம வினையை போக்கணும்னா அதுக்கு தானங்கள் தான் வழி அப்படிங்கிறது. தானம்ங்கிறது அதில் ஒரு பார்ட். ஏன்னா நீ மொத்தமும் தானம் பண்ண மாட்டீ இல்லையா? என்ன சாமி, நீ மொத்தமும் தானம் பண்ண தயாராக இருந்தால் வெரி குட், சபாஸ், அடிச்சு போயிடலாம்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். என் சுவாமி நான் பயிற்சிக்கு போன 2வது வருஷத்தில் ஒரு லீலை நடத்தினார். திருச்சி பக்கத்தில் இருக்குது, துறையூர் பக்கத்தில் இருந்தபோது. சரியா? அந்த அம்மா பிடிஓ ஆஃபீஸில், பிடிஓ யூனியன் ஆஃபீஸில் பிடிஓ வருது. அவங்க மாப்பிள்ளை கலெக்டர் ஆஃபீஸில் ஏதோ ஒரு கிளர்க்கு. 2 பையங்க, 2 பையங்களும் ஒன்னப்பாரு என்னப்பாருன்னு இருக்கிறாங்க. ஒரு பையனுக்கு 9 வயசு, ஒரு பையனுக்கு 6 வயசு. சூழ்நிலை அவங்களுக்கே தெரியுது. அதுக்கு முன்னாடியே ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே சாமிக்கிட்ட வந்து போய்கிட்டு இருக்கிறவங்க. எல்லா வசதியும் இருக்குது. அப்போது அவங்க குடும்பத்துக்குள்ளே வர்ற சூழ்நிலை அவங்களுக்கே தெரியுது. ஏதோ நம்ம மிகப்பெரிய ஆபத்துக்குள்ளே போக போகிறோம், குடும்பமே போய் நிற்க போகுதுன்னு சொல்கிறாங்க. இன்னும் தெரியுது. சாமிக்கிட்ட முறையிடுறாங்க. அவங்க கொஞ்சம் 3 வருஷம் பயணம் பண்ணதுனால, சாமியை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டதுனால, முறையிடுற விதத்தை தெரிஞ்சுக்கிட்டதுனால உட்காந்து முறையிடுறாங்க. பால்கார தோட்டத்தில் சாமி உட்காந்துருக்குறாங்க. எதிர்த்தாப்பில் பருத்திக்காட்டுக்கெல்லாம் அவங்க குடும்பம் 4 பேர் உட்காந்து முறையிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்க உட்காந்து ஒரு 10 நிமிஷத்தில் சாமி ரொம்ப ஆக்ரோஷமாகறாரு. கோபம் பயங்கரமாக வருது, பயங்கரமாக கத்துறாரு, கண்டபடி திட்டுறாரு. யாருமே அன்றைக்கி பக்கத்தில் நெருங்க முடியாத அளவுக்கு இருக்கிறாரு. காலையில் ஒரு 4:30 மணிக்கு அந்த பொண்ணை கூப்பிட்றாரு. பக்கத்துக்கு போய் அவ்வளோ தூரத்தில் நிற்கிது. என்ன நீ அம்மட்டும் கிழிச்சு தள்ளிட்டேன்னு பாட்டாக பாடிக்கிட்டு நீ குடஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு வழி தெரியல சாமி அப்படின்னு கேட்குறேன். ஏதோ ஒன்று என் குடும்பத்துக்கு நடக்க போகுதுங்கிறத மாத்திரம் நீங்கள் எனக்கு உணர்த்துறீங்க. ஆனால் அதிலிருந்து நாங்கள் எப்படி வெளியே வர்றதுங்கிற இது எனக்கு தெரியலை அப்படின்னு. கொடுத்தா நீ வெளியே வந்துடுவியா அப்படின்னு கேட்காரு. வழிமுறை தெரியலைன்னா வழிமுறையை கொடுத்தா வெளியே வந்துடுவியா? என் குடும்பம் தப்பிக்கணும்னா நான் வெளியே வந்து தான் ஆகணும் சாமி. சொன்னாலாம் முடியாது, செய்யணும் அப்படிங்க. எப்படி செய்யணும்? நடைமுறையில் நீ கடைப்பிடிக்கணும். என் குடும்பத்துக்காக எல்லாமே நான் பண்ணுறேன், நீங்கள் என்ன சொன்னாலும் பண்ணுறேன் அப்படின்னு. சரி, நீயும் உன் பல்லாக்கும் போய் பார்க்குற வேலையை எழுதி கொடுத்துட்டு வாங்க, மற்றதை சொல்கிறேன். எப்படி கவர்மெண்ட் வேலை 2 பேரும் வேலையை எழுதி பேப்பரை கிழிச்சு போட்டுட்டு வாங்க அப்படிங்காரு. அந்த குழந்தை எதுவுமே மறுக்கலை. அப்படியே காலையில் 6 மணிக்கு கிளம்பிட்டாங்க. போய் 2 பேருமே போய் எழுதி கொடுத்துட்டாங்க. வேலையை எழுதி கொடுத்துட்டு மறுநாள் மறுபடியும் கணக்கு மட்டிக்கு வந்துட்டாங்க. மறுநாள் நேரத்திலேயே வந்துட்டாங்க. ஒரு சாயந்தரம் 5 மணிக்கெல்லாம் வந்துட்டாங்க. சாமி கக்குன்னு சிரிக்காரு. அவங்க அவ்வளோ தூரத்தில் நிற்காங்க, பார்த்து பார்த்து சிரிக்காரு. சாவுக்கு அவ்வளோ பயம். செத்து போயிடுவோன்னு வேலை எழுதி கொடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படிங்க. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, சாவுக்கு பயம் இல்லையா, நாங்கள் 4 பேரும் ஒன்றா போயிட்டா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை.
இதில் 2 பேர் இருந்து 2 பேர் போயிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? அதுதான் ஐயா பயம். 2 பேர் போய் 2 பேர் இல்லை, 3 போய் 1 தான் இருக்கும். எப்படி சாமி சொல்கிறாரு? 2 போய் 2 இல்லை, 3 போய் 1 தான் இருக்கும் அப்படிங்க. பக்கத்தில் நிற்கான் அழைச்சிட்டு போகிறதுக்கு அப்படிங்காரு. அந்த அம்மா அப்படியே ஓன்னு அழுது சாமியை வந்து முன்னாடி கீழே விழுந்து கும்பிட விட மாட்டார். நான் என்ன செய்யன்னு இதாகுது. ஆனால் குப்புற விழுந்துருச்சு, முன்னாடி விழுந்து எனக்கு வழி காட்டுங்க அப்படின்னு. எந்திடி, உடனே எல்லாம் காலை பிடிச்சிருவாளுங்க, செய்கிறதெல்லாம் செய்வாங்க, ஓடுற ஓட்டமெல்லாம் ஓடுவாங்க, ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுவாங்க. குண்டிக்கில் வந்த உடனே காலை பிடிச்சிருவாளுங்க. எந்திடி அப்படின்னு திட்டினார். எந்திரிச்சு நின்று கிடுக்கிடுன்னு ஆடுக்கு. விஷயம் அதுக்கு என்ன தோணுச்சோ அது வெளியே வந்துருச்சு இல்லையா? அப்புறம் சரி, எல்லா கதையும் பாடி உன்னை சங்கடப்படுத்தலை, சொன்னதை செஞ்சுட்டு வந்துட்டு இல்லையா? 18 வருஷம் நீ பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். எப்படி? 18 வருஷம் பிச்சை எடுத்து தான் சாப்பிடணும். சாமி, குழந்தைங்க படிப்பு கவர்மெண்ட்டுக்காரங்கிட்ட தள்ளி விடு, சர்க்கார்காரங்கிட்ட தள்ளி விடு அப்படின்னார். கவர்மெண்ட் இல்லை,